Hi guys, welcome to Wisdom Technical Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது ஃபேமிலி கார்ட் ஸ்மோக் அலாரம் தான் பார்க்க போறோம். கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவி பேட்டரி இன்க்ளூட், அது பார்த்தா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் பீப்பிங் சவுண்டும் கொடுக்கும். அப்புறம் டெஸ்ட் பட்டன்ஸ் ஆர் அவைலபிள், 3 years வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோடைய யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. அப்படியே இந்த சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேமிலி கார்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேர் டு லொக்கேட் த ஃபேமிலி கார்டை பற்றி ஒரு சின்ன பேசேஜ். இந்த பக்கத்தில் ஒரு 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. வீடுனா நீங்கள் எங்கே செட் பண்ணணும் இந்த அலாரமை, ஷாப்னா எங்கே செட் பண்ணுங்கிறத பற்றி சின்னதாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிடெக்டர் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால் பென்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணுறது. மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னா, தி டிடெக்டர் வில் நாட் ஆப்ரேட் இஃப் த பேட்ரி இஸ் டெட். பேட்ரி ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா டிடெக்டர் ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டு நாட் பெயிண்ட்னு எழுதியிருக்காங்க. இதில் யாரும் பெயிண்ட்லாம் அடிக்கக்கூடாதுங்கிறது எழுதியிருக்காங்க. இந்த சைடெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இது வழியாக தான் ஸ்மோக் உள்ளே என்ட்ராகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலாரம் சாலுவாகும். இந்த சைடு டர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு வாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடியவங்க தயவுசெய்து யூசர் மேனுவல் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த டிடெக்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு அலாரம் பஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 1 year once மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணேன், ஆன் ஆகலை. என்னன்னு பார்த்தா பேட்டரி லூஸாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணுவோம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா, இது ஒரு 30 seconds ஒன்ஸ் இந்த லைட் ஆன் ஆகி எரியும். எப்பயுமே சரி, டெய்லி ஒரு தடவை இது வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. லைட் எரிஞ்சால் மட்டும் ஓகே இல்லை, இந்த மாதிரி லைட் ப்ரெஸ் பண்ணியும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தைரியமாக நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு ஃபயர் ஆனால் கூட ஈஸியாக கேப்சர் ஆகும். ஸோ வாங்க கைஸ், நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் அங்கே மேலே செட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் நான் இங்கே ஸ்மோக்கையும் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சவுண்டு கேட்டிருக்கேன் உங்களுக்கு, நான் அங்கேருந்து எடுத்துட்டேன். இப்போ திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்மோக் டச் ஆனோடனே ரிங் ஆகுது. ஸ்மோக்லேருந்து நான் அதை எடுத்தோடனே ஸ்டாப் ஆகுது. ஸோ அது என்ன ரீசன்னா, ஃபயர் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்மோக் வருது இல்லையா, ஸ்மோக் வந்தோடனே உள்ளே என்ட்ரு ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிங் வருது. ரிங் ஆக ஆக போய்கிட்டே தான் இருக்குது. ஸ்மோக் இருக்கிற வரைக்கும் அந்த ரிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்மோக் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டாப் ஆகிடும். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஃபயர் டச் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிங் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் அது தெரியாமல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ரீசன் அது கிடையாது. ஸ்மோக் அது எந்த ஸ்மோக்காக இருக்கலாம், ஃபயரால் வர ஸ்மோக்காக இருக்கலாம், இல்லை சிகரெட் இதாக இருக்கலாம், இல்லை நார்மலாக பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறோம்ல அந்த போயாக இருக்கலாம், இல்லை நம்ம பத்தி கொளுத்துவோம் அதோடைய ஸ்மோக்காக கூட இருக்கலாம். இது மெயின் ரீசன் ஸ்மோக் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக இது அலாரம் ஸ்டார்ட் ஆகிடும். கைஸ், இந்த பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் ஹோல்டு டு டெஸ்ட் வீக்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் புஷ் அண்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இன் மை ஒப்பீனியன் டெய்லி ஒன்ஸ் இதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் செட் பண்ணலாம் பார்த்தீங்களா, உங்களோட பெட்ரூம், உங்களுடைய கிச்சன், லிவிங் ரூம் எல்லாத்துலேயும் செட் பண்ணிக்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கிங் பண்ணுற இடத்துல நீங்கள் செட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சு தான் செட் பண்ணணும். இது ஷாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஸ்டோர் ரூம்ஸ், உங்களுடைய குடோன் எங்கே வேணாலும் இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் ஒரு நல்ல சேஃபான ஒரு பிளேஸில் தான் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாலில் செட் பண்ணிங்க, நல்ல மேலே உயரமாக நல்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் அழகாக ஹைஜீனிக்கான பிளேஸில் வந்து இது செட் பண்ணணும். குழந்தைங்க டச் பண்ணக்கூடாது, இட்ஸ் வெரி டேஞ்சர். இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ஷெல்ஃபில் செட் பண்ணியிருப்பாங்க, பக்கத்தில் புக்ஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் செட் பண்ணக்கூடாது. தனியாக இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸில் வந்து இதை செட் பண்ணி நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராடக்டோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from Shyam, bye.